ரகுவரன், சுகாதாரத்துறையிடம் அனுமதி பெறாமல் இந்த தொழுநோய் சிகிச்சை மையம் செயல்பட்டு வந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. எவ்வாறு அது கண்டறியப்பட்டது? இதுவரை எத்தனை பேர் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள்? அது பற்றியான விவரம் ஏதேனும் வந்திருக்கிறதா? அதாவது சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அந்த தொண்டு நிறுவனத்தில் தான் நாம் தற்போது இருக்கிறோம். புதிய தலைமுறை செய்தியின் தகவலின் அடிப்படையில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை தொழுநோய் பிரிவு இயக்குனர், இணை இயக்குனர் இந்துமதி தற்போது அந்த தொண்டு நிறுவனத்தை நேரில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக அவர் நேரில் இந்த நிறுவனத்தில் ஆய்வு செய்து கொண்டிருப்பதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டிலிருந்து வேறொரு கிளையின் மூலமாக பிரிந்த இந்த தொண்டு நிறுவனமானது இயங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இப்படி ஒரு தொண்டு நிறுவனம் இயங்குவது தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கு தெரியாத நிலையில் தான் இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொழுநோய் சிறப்பு சிகிச்சை அளிப்பதாக அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளின் பெயர்களை சொல்லி இந்த நிறுவனமானது பணம் பெறுவதாகவும் புகார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இந்த மருத்துவ மையம் இயங்குவதற்கு எந்த ஒரு அனுமதியும் பெறவில்லை என்று காலையில் புதிய தலைமுறை பிரத்யேகமாக செய்திகளை ஒளிபரப்பியது. அதன் அடிப்படையில் தான் தற்போது பாத்தீங்கன்னா தொழுநோய் தடுப்பு மையத்தினுடைய இணை இயக்குனர் இந்துமதி தலைமையிலான 2 பேர் கொண்ட குழுவானது தற்போது இந்த மையத்தில் நேரில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறாங்க. என்னென்ன அனுமதி இவங்க பெற்றிருக்கிறாங்க, என்னென்ன குற்றச்சாட்டுகள் இவங்க மீது வைக்கப்பட்டது, அது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்காங்க. தொடர்ந்து 5 வருடங்கள் இயங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிறுவனம். தொழுநோயின் பெயரை சொல்லிதான் இவங்க பணம் பெறுவதாக சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்படும் பொழுது ஏன் இவர்கள் சுகாதாரத்துறையினுடைய அனுமதி பெறவில்லை? சுகாதாரத்துறை சொல்லிய என்ஜிஓக்களின் பட்டியலில் ஏன் இந்த மையத்தினுடைய பெயர் இல்லை என்பது தொடர்பான விளக்கங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொண்டு நிறுவனங்கள் நடத்துவதற்கு அதனுடைய பெயரை சுகாதாரத்துறையினுடைய தொற்றுநோய் பிரிவில் இவங்க பதிவு செய்யணும். ஆனா எந்த ஒரு பதிவுமே இவங்க செய்யாத நிலை இருக்கு. அது பற்றியான விளக்கங்கள்லாம் டாக்டர் இந்துமதி அவர்கள் உள்ளே விசாரித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ரகுவரன், இந்த தொழுநோய் தடுப்பு சிகிச்சை மையத்தில் எத்தனை மருத்துவர்கள் வேலை பார்க்கிறார்கள்? செவிலியர்கள் எத்தனை பேர்? அது போன்ற தகவல்கள் ஏதாவது தெரிய வந்திருக்குதா? அதாவது இந்த தொற்றுநோய் மையம், இந்த தொழுநோய் தடுப்பு மையத்தை இந்த மையத்தை பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் ஃபண்ட் கலெக்டிங் பண்ற ஒரு மையமாக தான் இது இருக்குது. மற்றும் பணம் மட்டும்தான் இந்த இடத்துல வாங்கப்படுகிறது. இந்த இடத்துல ஒரு மருத்துவமனையோ வேற எந்த ஒரு வசதியுமே இந்த இடத்துல கிடையாது. ஆனா இவங்க சொல்றது எல்லாமே அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது சுகாதாரத்துறையின் சார்பாக அங்கீகரிக்கப்பட்ட 12 மையங்கள்ல 2 மையங்களினுடைய பெயர்களை சொல்லிதான் இவங்க பணம் வசூலிச்சிட்டு இருக்காங்க. அந்த மையங்களுக்கு இவர்கள் சேவை செய்தாலும் கூட சுகாதாரத்துறைக்கு இவங்க இயங்குவது சுகாதாரத்துறைக்கே தெரியாத நிலைதான் இருக்குது. சுகாதாரத்துறையின் சார்பாக என்ஜிஓக்கள் இயங்குவதற்கு சில வரையறைகள்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கு. தேசிய அளவில் தொழுநோய் தடுப்பு மையத்தினாலும் சில வரையறைகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த வரையறைகள் எதுவுமே இதுல பின்பற்றவில்லை அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில தான் தற்போது சுகாதார மையத்தினுடைய தொழுநோய் பிரிவு இணை இயக்குனர் அவங்க நேரடியில் ஆய்வு செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுகாதாரத்துறை அதிகாரிகள் தற்போது ஆய்வு முடித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எது தொடர்பாக, இந்த ஆய்வுகள் தொடர்பாக என்னென்ன ஆய்வுகள் செய்யப்பட்டது என்பது தொடர்பாக டாக்டர் இந்துமதிட்டே கேட்கலாம். மேடம், இந்த ஆய்வு என்ன தொடர்பாக, எப்படி மேற்கொள்ளப்பட்டது, என்னென்ன குற்றச்சாட்டுகள் வச்சுதான் அந்த குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட்டதா? இவங்க ஏன் சுகாதாரத்துறை கிட்ட அனுமதி வாங்கல? அது அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய இப்போ இவங்க கிட்ட எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்ல. அவங்களுடைய சிஇஓ டெல்லியில இருக்கிறாரு. அவர் என்கிட்ட சொன்னாரு, இப்ப எந்த டாக்குமெண்ட்ஸும் நான் கொடுக்க முடியாது, நீ ரிட்டர்ன் பர்மிஷன் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்டாரு. நான் ரிட்டர்ன் பர்மிஷன் இல்லைன்னு சொன்னேன். சரி, ஓரலா தான் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். ரிட்டர்ன் பர்மிஷனோட என்னுடைய மெயிலுக்கு அனுப்பு, திஸ் இஸ் மை ஹெல்த் ஃபண்ட் ரைசிங் யூனிட் அப்படின்னு சொன்னார். அதாவது இந்த மையத்திற்கு எந்த ஒரு ஆதாரமும் தற்போது இந்த இடத்துல இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு? நடவடிக்கை இப்ப ரிட்டர்ன் பர்மிஷன் நான் இப்ப திரும்பி போய் ஆபீஸ்ல போய் ரிட்டர்ன் பர்மிஷன் வாங்கிட்டு நாளைக்கு என்னுடைய மேலதிகாரிகளோட நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் நாங்க மறுபடியும் வரதா இருக்கோம். இந்த மையம் இயங்குது கிட்டத்தட்ட 5 வருஷமா இயங்குறதா சொல்றாங்க. வேற ஒரு மையத்தில இருந்து பிரிஞ்சு 5 வருஷமா இயங்கும் போது ஏன் இவங்க அனுமதி கூட ஏன் தமிழ்நாடு அரசு கிட்ட வாங்காத நிலையில இருக்காங்க? தமிழ்நாடு அரசு என்ஜிஓ சில லிஸ்ட் கொடுத்திருக்கீங்க. அந்த லிஸ்ட்ல இந்த பட்டியலே இல்லையே இவங்க பேரு. இது பழைய என்ஜிஓ, ரொம்ப நம்ம இன்டகிரேஷன் 97க்கு முன்னாடி இருந்தே இது ஒர்க் ஆயிட்டு இருக்க என்ஜிஓ.
அந்த என்ஜிஓ இங்க இருந்து ஹரியானாக்கு போயிட்டாங்க. ஆனா அவங்களுடைய ஃபண்ட் ரைசிங் யூனிட்னு அவங்களுடைய சிஇஓவே இப்ப பேசினதுனால இத பத்தி நம்ம இப்ப விளக்கமா எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில நம்ம இருக்கிறோம். நாம அவர்கிட்ட அவருடைய இமெயில் ஐடி கொடுத்திருக்கிறாரு, போன் நம்பர் கொடுத்திருக்கிறாரு. நேஷனல் லெவல்ல அவங்க பெர்மிட் உள்ள ஒரு என்ஜிஓ தான் இது சுவிஸ் எம்மாங்கிறது. அதோட ஃபண்ட் ரைசிங் யூனிட்டை பத்தி நமக்கு இப்ப விளக்கமா தெரியல. நம்ம வந்து ரிட்டர்ன்ல பெர்மிஷன் வாங்கிட்டு அவருக்கும் நம்ம இந்த சிஇஓக்கும் நம்ம வந்து தபால் அனுப்பி அவர்கிட்ட நம்ம விளக்கம் கேட்க வேண்டிய நிலைமையில இப்ப இருக்கோம். மேடம், இவங்க நேஷனல் லெவல்ல இயங்குறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருந்தாலும் தமிழ்நாட்டில் இயங்குறதுக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மருத்துவ கட்டிடமும் இந்த இடத்துல இல்ல. இவங்க இயங்குறதுக்கு பர்மிட் வாங்கியிருக்காங்களா இல்லையா? அது இப்போ பாக்கும்போது அவங்க ரிட்டர்ன் பெர்மிஷன் வந்தாதான் நாங்க கொடுப்பேனாங்க. அதுவும் இல்லாம அவங்க கிட்ட தீர நாங்க விசாரிச்சப்போ எதுவும் அவங்க கிட்ட தச்சுமே இல்ல. அதாவது இந்த புதிய தலைமுறை வெளியிட்ட செய்தின்னு பாத்தீங்கன்னா, தற்போது டாக்டர் இந்துமதி இந்த இடத்துல நேரடி விசாரணை மேற்கொண்டாங்க. தற்போது வரை அந்த நிறுவனத்திட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல, தற்போது வரை அந்த ஆதாரம் எதுவுமே கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேர ஆய்வுக்கு பிறகு அந்த நிறுவனத்திடமிருந்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கல, எந்த ஒரு ஆதாரமும் அந்த மையத்திடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தகவலின் அடிப்படையில் மீண்டும் நாளை இவங்களுடைய விசாரணை தொடரும் என்றுதான் இந்த மருத்துவர் இந்துமதி அவர்கள் நம்ம இடத்துல தெரிவிச்சிருக்கிறாங்க.